அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் கூட்டணி தலைவர்கள் சந்தித்து பேசிய பிறகு தற்போது செய்தியாளர்கள் சந்தித்து பேசி வருகின்றனர். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற முறையில் பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் முற்றிலும் நிராகரித்திருக்கிறார்கள் என்பதை முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தேர்தல் பணியில் தொடர்ந்து நாங்கள் கூட்டாக செயல்பட்ட நிலையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலைமை என்பது நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக ஒரு தனி பெரும்பான்மை பெற்றிருக்கிற கட்சி என்கிற முறையில் அவர்கள் இன்னும் வெளிப்படையாக என்ன செய்ய போகிறார்கள் என்பதை வெளிப்படையாக அவர்கள் இன்னும் சொல்லவே இல்லை. ஆக வெளிப்படையாக முதல்ல கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியது அந்த கட்சி தான். அவங்க எதுவும் தெரிவிக்காத நிலையில் எங்கள் தரப்புலேருந்து என்ன கருத்து என்ன நிலைப்பாடு என்று கேட்பது என்பதே பொருத்தமானதாக படலை. இதுவரை உங்களுக்கு அழைப்பு எதுவும் வந்திருக்காரு? எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அழைப்பு வந்திருக்கா தமிழக வெற்றிகளா சார்பில்? இல்லை. ஒருவேளை அழைப்பு வந்தால் என்ன பண்ணுவீங்க? அது யூகத்தில் கேட்குற கேள்வி. முதல்ல அறுதி பெரும்பான்மை இது தனிப்பெரும்பான்மை கட்சி என்கிற முறையில் அவர்களுக்கு தான் அந்த சட்டப்படியான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது தெரியவில்லை. அவர்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படையாக சொன்னதற்கு பிறகு என்ன நிலைப்பாடு எடுப்பது என்பது நாங்கள் இல்லை. எங்களுடைய நோக்கம் மெயினான நோக்கம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய பிரதானமான நோக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்பது அதில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஒரு எதிர்பாராத இந்த என்பது ஒரு முற்றிலும் எதிர்பாராத முடிவு, அவர்களே கூட எதிர்பாராத முடிவு. அப்படி இருப்பினும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அறுதி பெரும்பான்மையை எந்த கட்சிக்கும் எந்த அணிக்கும் வழங்கவில்லை என்பதுதான் இப்போ ஏற்பட்டிருக்கிற நிலைமை. உண்மையிலே தமிழ்நாடு முழுவதுக்குமே பெரிய அதிர்ச்சி, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தோல்வி. அதை முற்றிலும் யாராலுமே ஏற்க முடியாத ஒரு தோல்வி என்பதுதான். அதை பொதுவாக தேர்தல் நிலைமைகள் சம்பந்தமாக முதலமைச்சரோடு ஒரு கலந்துரையாடல் என்பது நடத்தணும். அவர் சொல்லிட்டோம். தொடர்களே அனைவருக்கும் வணக்கம். இடதுசாரி கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இடதுசாரி கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் சந்தித்து பேசினோம். தேர்தல் முடிவுகள் குறித்து நாங்கள் கலந்து ஆலோசனைகள் செய்தோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள் அனைவருக்குமே பிஜேபி என்கிற வகுப்புவாத சக்தி ஜனநாயகத்தின் முதல் எதிரி. அரசியல் கட்சிகள் தோற்கலாம், வெற்றி பெறலாம், ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது. அந்த வகையில் பிஜேபி அதன் அணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற எங்கள் அரசியல் நிலை வெற்றி பெற்றிருக்கிறது. அதை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். தமிழக மக்கள் அளித்திருக்கிற அந்த தீர்ப்பையும் கூட்டணி கட்சி தலைவர் உட்பட நாங்கள் அனைவரும் மதிக்கிறோம், அதை ஏற்கிறோம். எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஜாதி மத சக்திகளுக்கும் வகுப்பாத சக்திகளுக்கும் இடமில்லை என்று மிக தெளிவாக தங்கள் பண்பு சூழலுக்கு ஏற்பவாறு, தங்கள் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவாறு தமிழக மக்கள் அளித்திருக்கிற இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். சார், விஜய் அவர்களுக்கு ஒன்று திமுக கூட்டணி இருக்கிற கட்சிங்க ஆதரவு தரணும், இல்லைன்னா அதிமுக ஆதரவு தரணும். இப்போ எந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்க? ஏன்னா நீங்கள் அதிமுக பாஜக வரக்கூடாதுன்னு நீங்கள் வெற்றி பெற்றேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் கூட்டணி கட்சி இருக்கிற கட்சிங்க ஆதரவு தரலன்னா அடுத்த இடம் அதிமுக பக்கம் தான் போகும். அதை தடுப்பதற்கு நீங்கள் ஏதாவது முன்னெடுப்பு எடுப்பீங்க? இது குறித்து இந்த கேள்விகள் குறித்தெல்லாம் கட்சியினுடைய தலைமை சிந்திக்கும். கட்சி ஒரு நல்ல முடிவு எடுக்கும். கட்சியினுடைய முடிவு தான் எங்கள் முடிவு. அடுத்து இதுவரை அழைப்பு எதுவும் வந்திருக்காது? இதுவரை இல்லை, அழைப்பெல்லாம் இல்லை. அதுபோல இல்லை அதெல்லாம் கட்சி தான் முடிவு. இல்லை.
இதுவரை இல்லை, பல ஆண்டுகளாகவே கம்யூனிஸ்டுகள் எதிர்பார்த்த வெற்றி கிட்டவில்லை. அந்த வெற்றி வெற்றி, இடது பயணம். நிலவுகிற முதலாளித்துவ சமூக அமைப்புக்கு எதிராக அம்பேத்கர் போன்ற மேதைகள், தமிழ்நாட்டில் சிங்காரவலர் போன்ற மேதைகள், பெரியார் போன்ற மேதைகள் கனவு கண்ட அந்த இடது கருத்தியல் இன்னும் வெற்றி பெறவில்லை. அதற்கான பயணம் நீண்ட பயணம். அந்த பயணத்தில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். இதே தமிழக மக்கள் அத்தகைய பயணத்தை துவக்கி வைப்பார்கள், வாக்குச்சூடி தருவார்கள். கண்டிப்பாக.